பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த வருடம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கிருபையாய் சுமந்து வந்து இந்த வருடத்தின் கடைசி நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருகிற புதிய ஆண்டும் உங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக என்று மனதார உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி இரட்சிப்பை மகிமையை காண்பிக்கிற நல்ல தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். யாருக்கு இதை செய்கிறாரா? இந்த 1வது வசனம் முதல் நமக்கு தெரியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அவருடைய மறைவிலேயே வாழும்படி தன்னை அர்ப்பணிக்கிறோம் பாருங்க. ஆமேன். அதாவது தேவனுடைய மறைவில் அவரை சார்ந்து அவரை மேலாக வைத்து அவருக்கு கீழாக இருந்து அந்த மறைவிலே அந்த நிழல்லையே கடைசி வரை வாழணும்னு ஒருத்தர் நினைக்கிறான் பார்த்தீங்களா? அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி, அது மாத்திரமல்ல அந்த முடிவில் இரட்சிப்பை காண்பிக்கிறாராம், விடுதலை காண்பிக்கிறாராம். எதுலேருந்து விடுதலை? எல்லா கட்டுகளிலிருந்தும். எல்லா கட்டுன்னு சொல்லும்போது அதில் மரண கட்டும் இருக்கிறது. எல்லா கட்டுகளிலிருந்து விடுவித்து இரட்சிப்பை காண்பிக்கிறார். அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? அந்த மறைவிலே வாழ நினைக்கிறான் பாருங்க. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 14-15 வசனங்களிலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறான். எத்தனை பேர் ஆண்டவர் மேலே வாஞ்சையாக இருக்கிறீங்க அப்படி கேட்டால் எல்லாருமே கை தூக்கும். ஏன்னா இப்படி ஒரு பிளெஸிங் இருக்குல்ல. ஆனால் உண்மையிலே வாஞ்சையாக இருக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். உண்மையிலேயே கர்த்தர் மேல் வாஞ்சையாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்கள். இயேசு சொல்லுகிறார், உம்முடைய நாமத்தை நான் இவர்களுக்கு தெரிவித்தேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அவருடைய நாமம் இன்னதென்று நாம் உச்சரிக்கிறோமே, அது நமக்கு தெரியாதான்னு கேட்டால் தெரியும். ஆனால் அந்த நாமத்தில் இருக்கிற அவரை குறித்த அறிவு இருக்குல்லவா, அவரை குறித்த வெளிச்சம் இருக்கிறது அல்லவா, அவர் யார் என்பதை குறித்து இன்னும் அறிகிற நிலைமை இருக்கிறது அல்லவா. கர்த்தர் முகமுகமாய் மோசையோடு பேசின பிறகும் மோசே ஆண்டவர்கிட்ட வைத்த விண்ணப்பங்களில் ஒன்று என்ன தெரியுமா? உம்மை அறியணும், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இப்படிப்பட்ட மோசைக்கு கர்த்தர் நீடித்த நாட்களை கொடுத்து திருப்தியாக்கி இரட்சிப்பை காண்பித்தார். அந்த இரட்சிப்பை காண்பித்ததின் அடையாளம்தான் இயேசு மறுரூபமான போது அந்த மகிமையில் அவரோடு கூட யாரும் இருந்தா தெரியுமா? இதை மோசே இருந்தார். மோசே தானே எழுதி வைத்தார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80 என்று. மோசே எழுதவில்லை, கர்த்தர் எழுதி வைத்தார். ஆனால் மோசையை கொண்டு தானே எழுதி வைத்தார். அப்படி இருந்தும் கர்த்தர் மோசைக்கு 120 வயசு வரை கொடுக்கிறார். கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த முடிவில் அந்த குளோரிக்குள்ளே கொண்டு வரார், மகிமைக்குள்ளே கொண்டு வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல் அவன் வைத்த வாஞ்சை. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உடனே மோசே என்ன கேட்டார் தெரியுமா? என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம் அல்லவா, வேற ஒன்றும் கேட்கல, உங்கள் மகிமையை பார்க்கணும் அப்படிங்கிறார். மகிமையை பார்க்கணுன்னு அர்த்தம் என்ன? உங்கள் முகத்தை ஒன்று பார்த்துடணும் ஆண்டவரே, எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம்ப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை அதிகம் நாடுங்கள், தேவனை அதிகம் தேடுங்கள். இந்த வருஷ கடைசி நாளில் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு புதிய ஆண்டை வைத்திருக்கிறார் அல்லவா. பூமிக்குரியதை நாடி தேடி ஓடுகிறவர்களா இல்லாமல் தேவனையே நாடி தேடி அவரை இன்னும் அறிகிற அறிவிலே வளர, அவரோடு நெருங்க, அவரோடு பழக, அவரை பற்றி கொள்ள, இப்படிப்பட்ட அனுபவத்திலே வளருங்கள். கர்த்தர் நீடித்த நாட்களாக உங்களை திருப்தியாக்கி இரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவன், இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி. கடந்த நாட்களில் நாங்கள் வீணாக்கினது போல இனியுள்ள காலத்தை நாங்கள் வீணாக்காதபடிக்கு உம்மிடத்தில் வாஞ்சையாக இருக்கவும், உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், உம்முடைய மறைவிலே வாழவும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென்.